குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம். மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார். அப்ப நம்ம பார்க்கும்போது ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறதையும் சேர்த்தே பார்க்கலாம். பொதுவாகவே ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு. இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும். பொதுவாகவே ராகு மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும். அதுபோல கேது துலாம், விருச்சிகம், கும்பம், ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம், அது மட்டும் இல்லாம சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார். இப்போ ராகுக்கு மேல் சுற்றுப்பாதையும் கேதுக்கு கீழ் சுற்றுப்பாதையும் உகந்த இடங்கள். இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும், துலாம் தொடங்கி மீனம் வரைக்கும் கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுவை பத்தி பார்க்கும்போது, இப்போ மேஷ லக்னத்துல ராகு இருக்கும்போது ராகுவுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம், அப்ப எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும். ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் ராகு கேது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு கேது கிரகங்கள் தான். நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா நான் இது சம்பந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நாம மேஷ லக்னத்துக்கு மீன ராகு எப்படிப்பட்ட பலனை தருவார்னு பார்க்க போகிறோம். மீன ராகு அப்படின்னு சொன்னாலே நல்ல சுபத்துவமான ராகுவாகவே அவர் மாறிடுவார். ஏன்னா எப்போல்லாம் ராகு குருவுடைய வீடுகள்லையோ அடுத்தது சுக்கிரனுடைய வீடுகள்லையோ சம்மந்தப்படும் போது அவர் நல்ல சுப பலன்களை தருவார். ஏன்னா வீடு கொடுத்தவர் ஒரு சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பெரிய கெடுபலன்கள் முதல்ல கொடுக்க மாட்டார். அந்த குருவுடைய அமைப்பு, அந்த ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நல்ல கிரகம், கெட்ட கிரகம், இதை வச்சு நாம் கண்டிப்பாக அவங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஆனாலும் இந்த குருவோட வீட்டில் சம்மந்தப்படக்கூடிய ராகு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் பலன்கள் கொடுக்க மாட்டார். முதல்ல நட்சத்திர சாரத்தை பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்கு மீன ராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் இந்த மீன ராசி. அந்த மீனத்தில் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த ராகு சம்மந்தப்பட்டால் ரொம்ப யோகமாகவே இருக்கும். ஏன்னா வீடு கொடுத்தவரும் நட்சத்திர சாரம் ரெண்டுமே குருவுடைய அமைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குருவுடைய பலனை முழுசும் இந்த ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்துக்கு குரு 9 மற்றும் 12க்கு ஆதிபத்தியத்தை வகிக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலிமா நல்ல ஒரு பொருளாதார மேன்மை கிடைக்கும். நிறைய ட்ராவல் விரும்புவாங்க. ஒரு சிலருக்கு இள வயதில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், படிக்கிறதுக்கோ இல்லைனா ஒரு சுற்றுலா போகிறதுக்கு கிடைக்கும். 9ஆம் இடமும் குருவோட வீடாக இருக்கிறதால இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கையெல்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த ராகு திசையில் நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அதுபோல் தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை ஏற்படும். தன்னுடைய குடும்பத்தார் வழிபட்டு வந்த ஒரு குலதெய்வத்தை இவங்க வழிபடுறதோ இல்லைனா அவங்க செஞ்சுட்டு வந்த எல்லா நல்ல விஷயங்களும் இவங்களும் எடுத்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த ராகுவோடைய தசா காலத்தில் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது சனியோடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சாரம் வாங்கியிருந்தால் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறது அந்த கிரகம் அப்படிங்கிறதால இந்த நட்சத்திர சாரம் பெறும்போது ராகு தசா காலங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மூலியமாக இவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை முயற்சியில் சக்ஸஸ் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் இவங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். பெண்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் பெண்கள் வீட்டில் அவங்க பண்ணக்கூடிய வேலைகளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுவோடைய தசா காலம் இருக்கும். கடைசியாக இருக்கிறது ரேவதி நட்சத்திரம். ஒருவேளை ராகு புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தோட சாரம் வாங்கி இருந்தால் மேஷ லக்னத்துக்கு புதன் 3 மற்றும் 6க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால இந்த இடத்துல கொஞ்சம் சுமாரான பலனை தான் தருவார். இருந்தாலும் கெடுக்க மாட்டார். முயற்சி கொஞ்சம் கடுமையாக எடுத்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதுபோல் ஒரு சில கடன் தொல்லைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திர சாரம் சுபருடைய சாரமாக இருக்கிறதால இதே புதன் 6ஆம் ஆதிபத்தியத்துக்கு வகிக்கிறதுனால 6ஆம் ஆதிபத்தியம் வலுக்கக்கூடாது. அந்த அமைப்பில் சில நேரங்களில் தேவையற்ற கடனால் அவஸ்தைப்படுறதோ, எதிரிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ராகு தசா காலம் இருக்கும். பட் இது ஒரு 15 to 20%. இப்போது இந்த வீடு கொடுத்த குருவின் அமைப்பை பொறுத்து தான் நம்ம பலன் எப்படி இருக்கும், ராகு தசா காலங்களில் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ முதல்ல குரு மேஷ லக்னத்திலேயே இருக்கும்போது அங்கே அவர் திக்பலத்தோடு இருப்பார். ஸோ மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு திக்பலம்ங்கிற அமைப்பில் வீடு கொடுத்தவர்
ராகுக்கு வீடு கொடுத்த குரு தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு படி பார்க்கும்போது குடும்பத்தாரோடு நல்ல அந்நுண்ணியமும் ஒற்றுமையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை தைரியம்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பொருளாதார மேம்பாடு இருக்கும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவங்க செய்யக்கூடிய எல்லா பிஸ்னஸ்லையும் நல்ல பணவரவு ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்பட சான்ஸ் கொடுக்கும். அதுபோல் குறிப்பாக இந்த ராகு தசா காலங்களில் ஒரு சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படும். குரு மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் 3ஆம் இடத்துல இருக்காருன்ற அடிப்படையில் பேச்சு திறமைக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் தன்னுடைய பேச்சின் மூலமாக வெளிநாடு பிரயாணம்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட், அவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும். அதுபோல் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசா காலங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அவங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல மதிப்பும் பாராட்டு அங்கீகாரமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் இருக்கும். குரு இருக்கிறதும் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதால ராகு நல்ல பலன்கள்லாம் தருவார். முயற்சிக்கு நல்ல வெற்றி கொடுப்பார். ஒரு சிலருக்கு பொருளாதார மேன்மை அடைய சான்ஸ் இருக்குது. இப்படி சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு மிதுனத்தில் இருக்கும்போது மேஷ லக்னத்துக்கு குரு 3ஆம் இடம், ராகுக்கு வீடு கொடுத்த தனக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற அமைப்பு அப்படி பார்த்தா முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் தன்னுடைய சுய முயற்சியாலேயே ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமும் ஒரு சொந்த வண்டி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா அவங்களுடைய சுய உழைப்பிலேயே அவங்க ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ வாங்குவாங்க. தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய சொந்தக்காரங்களோ அவங்க நம்ப மாட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட ஒரு பேங்க்கில் கூட லோன் எடுத்துலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய முயற்சியிலேயே அவங்க சக்ஸஸ் அவங்களுக்கு இந்த ராகுவோட தசா காலத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்கும். குரு கடகத்தில் உச்சம் அடையும் போது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம், ராகுக்கு வீடு கொடுத்தவர் 5ஆம் இடத்துல உச்சம். அந்த அமைப்புப்படி பார்க்கும்போது நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு தாயார் வழி சொந்தங்களில் நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா பெரிய பொருளாதார மேன்மை கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு இவங்க முன்னேறதுக்கான சூழலாம் இந்த ராகு தசா காலங்களில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்ல யோககரமாக இருக்கும். குறிப்பாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலையோ இல்லை டெக்ஸ்டைல்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல லாபம் பார்க்கறதுக்கான ஒரு சூழலாம் இருக்கும். அதே போல் ஃபாரின் கண்ட்ரீஸில் சில ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி இங்கே இவங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். அதுலேயும் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுபோல் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்த குரு 6ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பிள்ளைகளுக்காக சில நேரங்களில் கடன் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் பசங்களோட படிப்புக்காகவோ அவங்களுடைய திருமணத்துக்காகவோ இவங்க பேங்க்கில் போய் லோன் எடுப்பாங்க. ஒரு சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. ஏன்னா ராகுக்கு குரு 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறது கடன் நோய் இதை கொஞ்சம் சில நேரங்களில் அது வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இருந்தாலும் லக்னத்துக்கு 5ஆம் இடம் சிம்மமாக வர அமைப்புப்படி பார்க்கும்போது குருக்கு அது நட்பு வீடு. இவங்க எப்படியும் சமாளித்து இந்த லோனும் கட்டிடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு லோன் எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படும். அதே போல் ஒரு சில நேரங்களில் குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு சிலரோட விரோதம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். குறிப்பாக மூத்தவர்களோட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கும். குரு மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்த்தா குறிப்பாக இவங்களுடைய நண்பர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க நண்பர்களுக்காக இவங்க ஒரு அஷூரிட்டி சைன்லாம் போடுவாங்க. ஆனால் இவங்க நண்பர்கள் பணம் கட்டாமல் எங்கேயோ போயிடுவாங்க. அந்த பணத்தை இவங்க கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதுபோல் ஒரு சிலருக்கு தன்னோட மனைவிக்கோ தன்னுடைய குடும்பத்தாருக்கோ நகை வாங்கிறதுக்காக கடன் இருக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். இப்போது பேங்க்லேருந்து லோன் எடுத்து நகை வாங்கக்கூடிய சூழலாம் இருக்கும். அதுபோல் குடும்பத்தாரில் ஒரு சிலரோட பிரச்சனைகள் ஏற்படும். சொத்து தகராறோ நாம் இருக்கக்கூடிய வீட்டுடைய அக்கம் பக்கத்தார்களுக்கு கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சில மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் 8ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்த்தா இந்த லக்னக்காரர்கள் தன்னுடைய மனைவியால் ஆதாயம் பார்ப்பாங்க. மனைவி எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கிறதோ மனைவி வழி ஏதோ ஒரு
லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் தன்னுடைய மனைவி இல்லைன்னா தன்னுடைய நண்பர்கள் மூலமாக இவங்க பொருளாதார மேன்மை அடைவாங்க. இப்போ இவங்களுடைய ஆப்போனண்ட், அதாவது ஒரு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்க ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அந்த பிஸ்னஸில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பந்தங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த அமைப்பு ராகுவுடைய தசா காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் குரு இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்த்தா பங்கு சந்தையில் லாபம், ஒரு சிலருக்கு சூதாட்டம் மூலமாக கூட பணம் வரும். இப்போ கேம்பிளிங் மூலமாக பணம் வருது. சோஷியல் மீடியாவில் சில பேருக்கு பணம் வரக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அதுபோல் தந்தையார் வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பாராத கிஃப்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராகு தசா இவங்களுக்கு ஒரு படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். இப்போ பொருளாதார மேன்மை ராகு தசா காலங்களில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு தனுசில் ஆட்சியாக இருக்கும்போது மேஷ லக்னத்துக்கு அது 9ஆம் இடம், ராகுக்கு வீடு கொடுத்தவர் 10ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்த்தா இது ஒரு ராஜயோகமாகவே மாறிடும். இப்போ வேலையில் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக ராகு தசா காலங்களில் வெளிநாடு பிரயாணம் அடிக்கடி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சிலருக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட சலுகைகளோ வேலைகளோ கிடைக்கக்கூடிய யோகம் கூட இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இப்போ மேஷ லக்னத்துக்கு குரு மகரத்தில் நீச்சம் அடையும் போது லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு நீச்சம், ராகுக்கு வீடு கொடுத்தவர் ராகுக்கு லாபத்தில் நீச்சம் அடைகிறாருங்கிற அமைப்புப்படி பார்த்தா வேலை இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வேளை இந்த ராகுவை எந்த ஒரு சுப கிரகத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ராகு தசா காலங்களில் அடிக்கடி வேலை இழப்பு, அதனால் லாபத்தில் குறைச்சல், அதாவது இவங்களுக்கு சம்பளம் கிடைக்காது, சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலாம் இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அந்த இடத்துல சனி குரு ஒரு பரிவர்த்தனை யோகம் அடையாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஒருவேளை குருக்கும் சனிக்கும் அங்கே பரிவர்த்தனை யோகம் நடந்திருந்தால் ஓரளவுக்கு வேலையில் இவங்க நல்லா சமாளிக்க முடியும். சனியின் அமைப்புப்படி பார்த்தா இவங்களுக்கு ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துலையும் ராகு சனி எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காருன்னு பார்க்கணும். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு குரு லாபஸ்தானமான கும்பத்தில் இருக்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்கிற அமைப்புப்படி பார்த்தா நல்ல லாபகரமாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே லாபகரமாக இருக்கும். அந்த வெளிநாடு சம்மந்தப்படாத பிஸ்னஸ்லலாம் எங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு தான் இருக்கக்கூடிய நேட்டிவ் பிளேஸ்லேருந்து அடுத்த ஒரு மாநிலத்துக்காவது போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அங்கே போய் இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க. ஓரளவுக்கு அவங்க லாபம் பார்க்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு படிப்புக்காக அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ வெளிநாட்டில் போய் படிக்க போவாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வசதிகள்லாம் இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வயதானவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளோ தன்னுடைய பெண்களோ அவங்கள வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு லாபத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுவோடைய தசா காலங்களில் இவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கெல்லாம் வரும். இப்படி தன்னுடைய காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷமாக பொழுது கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ வெளிநாடு போகிறதுனால ஒரு சில சுப செலவுகள் இருக்கும். இருந்தாலும் நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு மேஷம் முதற்கொண்டு மீனம் வரைக்கும் இருக்கும்போது மீனத்தில் ராகு அமைய பெற்றால் வீடு கொடுத்த குருவின் அமைப்புப்படி அவர் நன்மை தீமை அவர் பெரிய அளவுக்கு தீமை தரமாட்டார். எந்த அளவுக்கு நன்மை தருவாருங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் குரு எப்படிப்பட்ட பலனை தருவாங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.